ட்ராவல் பண்ணும்போது சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லியோ ஜான் பால் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி மார்கன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. சமுத்திரகனி, மகாநதி சங்கர், பிரித்திகா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். லியோ ஜான் பால் சூதுகவும் இன்று நேற்று நாளை படங்களில் எடிட்டராக ஒர்க் பண்ணவர். இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை பேஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக உருவாயிருக்காம். இந்த படத்தை விஜய் ஆண்டனியை தயாரித்து அவரே மியூசிக்கும் போட்டிருக்காரு. இந்த படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆக போதாம். 2021 பாரஞ்சித் ஆர்யா காம்போல ரிலீஸ் ஆன சார்பட்டா பரம்பரை படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு நல்ல ஹிட் ஆச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ஆர்யாக்கோ பாரஞ்சித்கோ நல்ல பெரிய ஹிட் அப்படிங்கிற மாதிரி எந்த படமுமே கிடைக்கல. இதுக்கு முன்னாடியே சார்பட்டா பரம்பரை 2 படத்தை டைரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ஆர்யா சந்தானம் நடிச்சிருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கில் ஈடுபட்டு வர்றாரு ஆர்யா. அப்போ சார்பட்டா பரம்பரை 2 படத்தோடைய ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண ஆர்யா ஆகஸ்ட் மாசத்துல படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 25 தொடரும் அப்படிங்கிற படம் மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் எந்த படமுமே கேரளால 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை ரீச் பண்ணல. ஆனா தொடரும் படம் 100 கோடி கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இதனால 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற பெருமையை தொடரும் படம் பெற்றிருக்கு. 2015 மலையாளத்துல மிதுன் இமானுவேல் டைரக்ஷன்ல ஜெயசூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன ஆடு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா 2017 இந்த படத்துடைய 2ஆம் பாகமான ஆடு 2 படம் ரிலீஸ் ஆகி அதுவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்ப 8 வருஷம் கழிச்சு இந்த படத்துடைய 3வது பாட்டு உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சாந்தனி தமிழரசன் புதுசா பிளாக் ரோஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பப்ளு, பிருத்திவிராஜ், நிழல்கள் ரவி அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சரண் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாயிருக்க இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் OTT ரிலீஸ் ஆக போதாம். சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் உருவான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் உலகளவில் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணி நல்ல ஹிட் படமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவ்னித் அப்படிங்கிற அறிமுக டைரக்டர். இந்த படத்தை பார்த்த தனுஷ் அபிஷன் ஜீவ்னித் கிட்ட எனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அபிஷன் கதை சொல்லி தனுஷ் அக்செப்ட் பண்ண மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அபிஷியலா நியூஸ் வந்ததும் அப்டேட் பண்றேன். தெலுங்கு சினிமால பிஸியா நடிச்சிட்டு வர ராம் பொத்தேனி அவருடைய 22வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மிஸ் சிட்டி மிஸ்டர் பாலிசிட்டி படத்தை டைரக்ட் பண்ண மகேஷ் பாபு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. பாக்யஸ்ரீ போரஸ் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துல ராம் பொத்தேனி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த உபேந்திராவுடைய பயங்கரமான ஃபேனா நடிச்சிருக்காராம். விவேக் மெர்வின் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் மற்றும் இசை வெளியீட்டுல எப்போ அப்படிங்கறத பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல், சிம்பு, த்ரிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படம் வர ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர மே 17 ரிலீஸ் ஆக போகுதாம். அண்ட் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் இருக்க சாய்ராம் காலேஜில் வர மே 24 வச்சிருக்காங்களாம். இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் லைவ் பர்ஃபார்மன்ஸும் பண்ண போறாராம். டிக்கெட் கிடைச்சா போய் பாருங்க. அறிமுக டைரக்டரான கார்த்திகேயன் மணி டைரக்ஷன்ல மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் உருவாயிருக்கு. காளி வெங்கட், சத்யராஜ், ரோஷினி ஹரிபிரியன், ஷெலி, விஸ்வா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மற்றும் சோகம் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட அமைஞ்சதான் இந்த படத்துடைய ஸ்டோரியா. மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வர ஜூன் மாசத்துல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.